சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மகள் செந்தாமரையை அதிகாலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 நபர்கள் வீட்டில் அதிரடியாக சோதனைகள் நடத்தியுள்ளார்கள். அவரது கணவர் சபரீசன் அவர்கள் நடத்தக்கூடிய G2 நிறுவனத்தில் பல்வேறு ஊழல்களும் சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்ததாகவும், இதற்கு முன்னால் அவரது நிறுவனத்தில் சோதனைகளை நடத்தி விசாரணைக்காக எப்ப வேண்டுமானாலும் சம்மன் அனுப்பப்படும், அதில் அவர் ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. 2வது முறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது செந்தாமரையின் வீட்டிற்கு வந்ததற்கான காரணம் என்ன? அதாவது செந்தாமரையும் அவரது கணவர் சபரீசனும் ஒரே வீட்டில்தான் வசித்து வருகிறார். செந்தாமரை முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மகள். தற்பொழுது வீட்டில் சோதனைகள் நடத்தக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் செந்தாமரை கேட்டுள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதற்கு முன்னால் நாங்கள் G2 நிறுவனத்தில் சோதனைகள் நடத்தினோம், அதற்கான ஆவணங்கள் இருக்கிறது, மேலும் அதற்கான நீதிமன்றங்களின் உத்தரவுகள் இருக்கிறது, மீண்டும் உங்களது வீட்டில் சோதனைகள் நடத்த வேண்டும், அதில் ஏதேனும் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அனைத்தையும் நாங்கள் எடுத்து செல்வோம் என்றும் கூறியுள்ளார்கள். சரி, சபரீசன் அவர்கள் எங்கே? செந்தாமரையிடம் விசாரணை செய்வதற்கான காரணம் என்ன என்று நாம் கேட்டறிந்த பொழுது, சபரீசன் அவர்கள் இந்தியாவிலேயே தற்பொழுது கிடையாது, அவர் லண்டனில் சென்றுள்ளார் என்றும், லண்டனில் தனிப்பட்ட காரணங்களுக்காக சென்றுள்ளார் என்றும், தற்பொழுது வீட்டில் செந்தாமரை மட்டும்தான் இருந்துள்ளார். கிட்டத்தட்ட 3 மணி நேரங்களுக்கு மேலாக விசாரணை நடத்தி அமலாக்கத்துறை அதிகாரிகள் அலுவலகத்திற்கு செந்தாமரையை அழைத்து சென்றுள்ளார்கள். ஏனென்றால் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், மிக முக்கியமான ஃபைல்கள் அனைத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுவதற்காக அவரது கையெழுத்து தேவை என்பதற்காகவும் சாட்சிகளுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தாமரையை அமலாக்கத்துறை அதிகாரிகளது அலுவலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுவிட்டது. தொடர்ச்சியாக அதற்கு முன்பாக திமுகவை சுற்றி வளைத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது தங்கையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மகளுமான செந்தாமரையின் வீட்டிற்கே கடைசியாக வந்துவிட்டார்கள். சபரீசன் அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு தனிப்பட்ட உறவு கிடையாது. திமுக தற்பொழுது ஆட்சியில் இருக்கிறது என்றால் அதற்கு சபரீசன் அவர்கள் செய்த வேலைதான். ஏனென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்போ என்ன பேச வேண்டும், திமுகவின் அமைச்சர்கள் ஏதேனும் தவறு செய்தால் உடனடியாக பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அனைத்தையும் கூறியது சபரீசன் தான். திமுகவின் அமைச்சர்களது பினாமி சொத்துக்கள் அனைத்தையும் உள்ளங்கையில் வைத்திருப்பதும் சபரீசன்.